ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்குலாம் கால் வீக்கம் வருமா? எதை நார்மல் கால் வீக்கம், எதை அப்நார்மல் கால் வீக்கம்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாகவே ப்ரெக்னென்சி டைமில் நிறைய பேத்துக்கு கால் வீக்கம் வருங்க. எப்போ உங்களோட கால் வீக்கம் உங்களோட பிபியோட சேர்த்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கோ, அப்போ அது அப்நார்மல் அப்படின்னு சொல்கிறோங்க. ஸோ இந்த அப்நார்மல்லாம் என்ன? அதற்கான ட்ரீட்மெண்ட் என்ன? நார்மலாகவே ஒரு சிலருக்கு கால் வீக்கம் வர்றதை எப்படி நம்ம வீட்டிலேயே சரி பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். நான் டாக்டர் சவிதா அசோக், சக்தி கருத்தரிப்பு மற்றும் டெஸ்ட் பேபி சென்டர். எங்களோட மற்ற வீடியோஸ்க்கு சக்தி ஃபர்டிலிட்டி அப்படின்ற யூடியூப்ல இருக்கிற பிளேலிஸ்ட்டை பாருங்க. ப்ரெக்னென்சி பார்த்தீங்கன்னா நம்ம 3 ட்ரைமாஸ்டராக பிரிச்சுக்கிறோம். முதல் 3 மாதத்தை ஃபர்ஸ்ட் ட்ரைமாஸ்டர், அடுத்த 3 மாதத்தை செகண்ட் ட்ரைமாஸ்டர் அண்ட் அடுத்ததை தேர்ட் ட்ரைமாஸ்டர் அப்படின்னு பிரிச்சுக்கிறோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரைமாஸ்டரில் உங்களுக்கு பெருசாக கால் வீக்கம் இருக்காது. அதே இது செகண்ட் ட்ரைமாஸ்டரில் பார்த்தீங்கன்னா லேசாக கால் வீங்க ஆரம்பிக்கும். அதே இது கடைசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா கால் நல்லாவே வீங்க ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் நார்மலாகவே நம்மளுக்கு நடக்கும். ஏன் இந்த கால் வீக்கம் வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 5வது மாதத்துக்கு மேலே பேபி கொஞ்சம் நல்லா வளர ஆரம்பிக்கும் போது நம்மளோட இரத்த குழாய் எல்லாத்தையுமே அது அழுத்த ஆரம்பிக்கும். ஸோ நம்மளுக்கு கால்ல இருந்து பம்ப் ஆகி மேலே வர பிளட் எல்லாம் அஃபெக்ட் ஆகும். வீனஸ் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம், அதெல்லாம் கம்மியாகும். ஸோ அந்த இடத்துலயே நீர் ரிட்டென்ஷன் ஆகி வாட்டர் ரிட்டென்ஷனால வர கால் வீக்கம் தான் நம்மளுக்கு வெளியில தெரியுறதுங்க. ஸோ இது மெதுவாக ஆரம்பிக்கும். எப்போன்னு கேட்டிங்கன்னா, பேபி பெருசாக பெருசாக ஸோ 6 மந்த்ஸுக்கு மேலே தான் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். அதனால தான் நீங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேபி கொஞ்சம் பெருசாயிட்டாங்க அப்படின்னா ஒரு சைடை படுத்துக்கிறது நல்லதுங்க. எய்தர் லெஃப்ட் சைடோ இல்லை ரைட் சைடோ படுத்துக்கிறது தான் நல்லது. ஏன்னா நேரம் மல்லாக்கப்படுத்தீங்க அப்படின்னா பிளட் வெசல்ஸ் எல்லாமே நம்ம போய் அழுத்தம் கொடுக்குது பேபி. ஸோ அப்போ உங்களுக்கு பிளட் ஃப்ளோ உடம்பு ஃபுல்லாக கரெக்டாக போகாதுங்க. அதே மாதிரி காலுக்கும் பிளட் ஃப்ளோ கரெக்டாக போகாததுனால தான் நம்மளுக்கு அந்த காலில் நீர் ரிட்டென்ஷன் ஆகி நம்மளுக்கு அது வீக்கமாக வெளியில் தெரியுது. அதே மாதிரி தான் ஒரு சிலருக்கு கையிலையும் தெரியுங்க. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம படுக்கிற பொசிஷனை மாற்றணுங்க. ஸோ நீங்கள் மல்லாக்க படுக்காமல் எய்தர் லெஃப்ட் சைடோ அல்லது ரைட் சைடோ படுத்துக்கோங்க. அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் நீங்கள் நின்றுட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட அழுத்தத்தை நீங்க காலுக்கு கொடுக்குறீங்க. ஸோ ரொம்ப நேரம் நிற்கும் போது கீழே பிளட் ஃப்ளோ ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ பிளட் பம்பிங் அந்த அளவுக்கு மேலே வராமல் அப்படியே அது வீங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ ப்ரெக்னென்சி டைமில் ரொம்ப நின்றுட்டு வேலை பார்க்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் உட்காந்துட்டே ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா லேப்டாப்லலாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்கோம் மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கால் வீக்கமே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அப்படி ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்கவங்களுக்கும் கால் வீக்கம் வரும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், உட்காந்துட்டு வேலை பார்த்துக்கோங்க. பட் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு சின்னதாக ஒரு ஸ்டூல் கொடுத்து காலை கொஞ்சம் தூக்கி வச்சுக்கோங்க. அப்படி தூக்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த பம்பிங் நம்மளுக்கு நார்மலாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ கால் வீக்கம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். நார்மலாக கால் வீக்கம் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் படுக்கும்போது தலைக்கு எப்படி ஒரு தலகாணி வச்சுக்கிறீங்களோ அதே மாதிரி காலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 தலகாணி வச்சு காலை மேலே வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த வீக்கம் காலையில் எந்திரிக்கும் போது கம்ப்ளீட்டாகவே செட்டில் ஆயிருங்க. அப்படின்னா இதை நார்மல் அப்படின்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாங்க. அதே இது அப்நார்மல் கால் வீக்கம் அப்படின்னா நான் சொன்ன இதை எதையுமே நீங்கள் செஞ்சாலுமே அந்த வீக்கம் குறையவே குறையாது. அதை தான் நம்ம அப்நார்மல் கால் வீக்கம்னு சொல்லுவோம். இது எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்போது இந்த மாதிரி அப்நார்மலாக கால் வீக்கம் வருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம என்னதான் பண்ணாலுமே இந்த வீக்கம் குறையாது. ஸோ ப்ரெஷர் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு டாக்டர் சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்க அப்நார்மல் கால் வீக்கத்துக்கு நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரெஷரை குறைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நார்மல் ப்ரெஷர் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் 120/80. ஸோ எப்போ ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது 130/90 இல்லை 140/90 90க்கு வந்துருச்சு டயஸ்டோல் அப்படின்னா அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு அர்த்தங்க. ஸோ 90 வந்துட்டாலே நீங்கள் பிபி டேப்லெட்டை எடுக்க ஆரம்பிச்சுக்கணும். ஸோ ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கவங்களுக்கு கால் வீக்கம் கட்டாயம் வருங்க. வராமல் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ரெஷர் டேப்லெட்ஸை நீங்கள் டாக்டர்ஸ் எப்படி ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அதே மாதிரி கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஏன்னா ப்ரெஷர் டேப்லெட்டை கரெக்டாக எடுக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும்போது கால் வீக்கத்தோடு சேர்த்து விஷனில் ப்ராப்ளம் இருக்கிறதோ இல்லை வாமிட்டிங் மாதிரி வரதோ இல்லை அப்பர் அப்டாமினல் பெயின் மாதிரி வரதோ இல்லை தலை சுத்தல் தலைவலி அந்த மாதிரி வரதோ அப்படிலாம் இருந்தது அப்படின்னா ரொம்ப ஹை ப்ரெஷராக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ ரொம்ப
ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ ப்ரெஷர் வந்து ப்ரெக்னென்சி அப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு மட்டும் இல்லை, குழந்தையோட க்ரோத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வந்து கரெக்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா ப்ரெஷர் டேப்லெட்ஸ் கரெக்டாக எடுத்தால் மட்டும்தான் உங்கள் குழந்தைக்கு வந்துட்டு சீரான பிளட் ஃப்ளோ வந்து போயிட்டுருக்குங்க. ப்ரெஷர் டேப்லெட் கரெக்டாக எடுக்கல அப்படின்னா பிளட் ஃப்ளோ வந்து கம்மியாகி க்ரோத் வந்து கம்மியாயிடும், இல்லை தண்ணி அளவு வந்து கம்மியாயிடும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ப்ரெஷர் இன் ப்ரெக்னன்சி வந்து அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்காதீங்க. டேப்லெட்ஸ் டாக்டர் எப்படி சொல்கிறாங்களோ அதைப்படி எடுத்துக்கிட்டா தான் உங்களோட பேபியோட க்ரோத்தும் நல்லாயிருக்கும். சரி வாங்க, இந்த கால் வீக்கம் இருக்கவங்களுக்கு டயட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி கால் வீக்கத்துக்கு நார்மலாகவும் இருக்கலாம், அப்நார்மலாகவும் இருக்கலாம். ஸோ ரெண்டுக்குமே நீங்கள் வந்து என்னென்ன டயட்டை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உப்பை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு ப்ரெக்னன்சி டைமில் கிரேவிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுகர் நிறைய சாப்பிடுவாங்க, வெளியில் வாங்கி நிறைய சாப்பிடுவாங்க, நான்வெஜ் சாப்பிடுவாங்க. வாங்கி சாப்பிட்றதெல்லாம் தப்பு இல்லை. பட் நீங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் எதுனாலும் செஞ்சு சாப்பிடுங்க, வெளியில் வாங்கி சாப்பிட வேண்டாம். ஸோ நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு ஸ்வீட்ஸ் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டுக்கோங்க. அதே மாதிரி உப்பு வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கம்மியாக சாப்பிட்டுக்கோங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஏஜ்டாக இருக்கவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் நிறையவே சான்சஸ் இருக்குது ப்ரெஷர் சுகர் வர்றதுக்கு. ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு இனிப்பு ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிறது நல்லதுங்க. ஸோ அரை உப்பு எடுத்துக்கோங்க, இல்லாட்டி கால் உப்பு எடுத்துக்கோங்க சாப்பாட்டில். அதே மாதிரி நீங்கள் நான் வெஜிடேரியன் ரொம்ப சாப்பிட்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அது கிரேவியாக எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து பொரிச்சதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பொரிக்கும் போது தான் அதில் உப்பு, ஆயில் அதெல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தி சேர்ப்போம். ஸோ அதெல்லாம் ப்ரெக்னன்சி டைமில் அவ்வளோ நல்லது இல்லைங்க. ஸோ கிரேவியாக நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உப்பு உள்ள பொருட்கள் எல்லாம் நீங்கள் கம்மி பண்ணணும். அதாவது உப்பு, வத்தல், ஊறுகாய் அதெல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, அதெல்லாம் வந்து கட்டாயம் ப்ரெக்னன்சி டைமில் கம்மி பண்ணிடுங்க. அடுத்தது ப்ரெக்னன்சி டைமில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தண்ணி நீங்கள் நிறைய குடிக்கணுங்க. டெய்லி ஒரு 3 to 4 லிட்டர் வந்து தண்ணி குடிச்சிங்கன்னா தான் நல்லது. உங்களோட பேபிக்கும் வந்துட்டு ஹைட்ரேட்டடாக இருக்கணும், வாட்டர் லெவலும் குறையாமல் இருக்கணும். அதே மாதிரி இந்த பிபியும் வந்துட்டு ஷூட் அப் ஆகாமல் இருக்கும், கால் வீக்கமும் குறையுங்க. ஸோ ஹைட்ரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரெக்னன்சி டைமில். நீங்கள் தண்ணியாக எடுக்க முடியாட்டாலும் பரவாயில்ல, அடுத்து வேறு நீராகாரம் ஏதாவது எடுத்துக்கலாம். லைக் இளநீ, ஜூஸு, பால், மோர், தயிர் அண்ட் நொங்கு அண்ட் வாட்டர் மெலான்ஸ் அது மாதிரிலாம் நீங்கள் நிறைய எடுத்துக்கலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் நிறைய எடுக்கும்போது ஹைட்ரேட்டடாகவும் இருப்பீங்க, உங்கள் ஹெல்த்துக்கும் அது ரொம்ப நல்லது. அடுத்தது நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப நேரம் நிற்கிறத, ரொம்ப நேரம் வந்து உட்கார்ந்துட்டு இருக்க ஒரே பொசிஷனில் இருக்கிறத கட்டாயம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்பிட்வீன் டைமில் ஒர்க் பண்ணுறப்போ நீங்கள் பிரேக்ஸ் எடுத்துகிட்டு போய் மெதுவாக கொஞ்சம் நேரம் படுத்துட்டு இருந்துட்டு ஒரு ½ hour கழிச்சு வாங்க. அந்த டைமில் வந்துட்டு காலுக்கடியில் ஒரு பில்லோ வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நம்ம அந்த கால் வீக்கத்தை அவாய்ட் பண்ண முடியும். உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டூல் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கால் வீக்கம் ரொம்ப இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கிங்ஸ் ஒன்று இருக்குது. ஒரு சிலருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கால் வீக்கத்தால் ரொம்ப பெயின் இருக்கும், மெட்டி கூட போட முடியல டாக்டர், ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு நாங்கள் ஸ்டாக்கிங்ஸ் அட்வைஸ் பண்ணுவோம். அது போடும்போது நம்மளுக்கு வந்து பெயின் இல்லாமல் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 கால் இல்லாமல் ஒரே ஒரு கால் மட்டும் ரொம்ப வீக்கமாக இருக்கும், ஸ்வெல்லிங்காக இருக்கும், கால் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கவங்க கண்டிப்பாக ஒரு அட்டென்ஷன் கொடுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, 2 கால் வீங்குது அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை, ஒரே ஒரு கால் மட்டும் ரொம்ப வீங்குது, ரொம்ப வலிக்குது அப்படின்னா அந்த காலில் மட்டும் ப்ராப்ளம் இருக்கலாம். லைக் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவிடி, டீப் வெயின் த்ரோம்போசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரத்தம் உறையிறதுல அந்த பிரச்சனை இருக்கலாம், இல்லாட்டி ஒரு காலில் மட்டும் ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கலாம், செல்லுலைட்டிஸ் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அதுக்கு செப்பரேட்டாக ட்ரீட்மெண்ட் இருக்கு. அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து நம்ம எடுத்தால் தான் அதை வந்து நம்ம க்யூர் பண்ண முடியும். ஸோ ப்ரெக்னன்சி கால் வீக்கத்தை அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்காதீங்க. என்ன ரீசன்னால இருக்கு அப்படின்றத கண்டிப்பாக பார்த்துடணும். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டான ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம ப்ரெக்னன்சி டைமில் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு கேரி அவுட் பண்ணிட்டு போக முடியும். அண்ட் நார்மல் கால் வீக்கத்துக்கு நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கனாலே கொஞ்சம் குறைஞ்சிரும். அதே இது அப்நார்மலாக இருந்ததுன்னா கட்டாயம் பிபி டேப்லெட் கரெக்டாக எடுத்துக்கோங்க.